DJ Tamala on Kinemaster tutorial. நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி எப்படி ஸ்டேட்டஸ் வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு Kinemaster ப்ரோ வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிங்க. என்ட்ரு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம இப்போ எந்த ரேஷியோவில் கிரியேட் பண்ண போகிறோம்னா 16:9 அந்த ரேஷியோ கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு மீடியாக்குள்ளே போய்ட்டு பேக்ரவுண்ட் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இதை 30 செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணிட்டு டிக் மார்க் பண்ணுறேன். திரும்பி ஃபஸ்ட்டு கொண்டு நெக்ஸ்ட்டு லேயருக்குள்ளே போய்ட்டு மீடியாக்குள்ளே போயிடுங்க. இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கட் பண்ணுற சிம்பிள் பக்கத்தில் ஃபுல் ஸ்க்ரீன் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இதை டிக் மார்க் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அதே லேயருக்குள்ளே போய்ட்டு மீடியாக்குள்ளே போயிடுங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இதை அப்படியே கீழே வந்தீங்கன்னா கிராப்பிங்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இதில் மேக் அது இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு ரவுண்ட் கலர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இது தேவையான சைஸுக்கு ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை மேலே கிளிக் பண்ணிட்டு திரும்பி அந்த ரவுண்டு கரெக்டாக இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோவையும் 30 செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு சாங் செட் பண்ணலாம். எங்கள் சைடில் ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நான் இப்போ ஒரு சாங் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ ஒரு டெமோக்கு ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த ஃபோட்டோவுக்கு மேலே பார்ட்டிகல்ஸ் வரல, அதனால அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த ஃபோட்டோவுக்கு மேலே பார்ட்டிகல்ஸ் வரும். திரும்பி ஃபஸ்ட்டு கொண்டு இதில் இப்போது நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தா இதில் உங்கள் சேனலோட லோகோ எப்படி செட் பண்ணுறது, லேயருக்குள்ளே போய்ட்டு மீடியா கொடுக்கும். இப்போ நான் என்னோடய சேனலோட லோகோ எடுத்துக்கிறேன். பிஎன்ஜியில் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பிஎன்ஜியில் எடுத்துக்கின்னு நான் இப்போது இதை மேலே வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சுட்டு இதை சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் அதே மாதிரி 30 செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த சாங் இதோட முடிஞ்சிடுது. அந்த சாங்கை டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அப்படியே இது இருக்கும், இது டிக் பண்ணிட்டு லூட் டு எண்ட் அதை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டிக் மார்க் பண்ணுறேன். அப்படியே ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா, ஆஃப் பண்ணிட்டு சைடில் இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கும், உங்களுக்கு தேவையான எம்பி சைஸ் வச்சுக்கோங்க. நான் வந்து லோவில் வச்சுன்னு இருக்கேன். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.